திருப்பலி முன்னுரை. இரவென்றும் பகலென்றும் பாராமல் ஓயாது உழைத்தாலும் இறைவனின் உடனிருப்பு மட்டுமே உண்மை உழைப்பும் பிழைப்பும் ஆகும் என்பதை உணர்ந்து வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். வெளிச்சத்தை காண முடியாத அளவுக்கு துயரிலும் இருளிலும் அடுத்தது என்ன என்று அறியாமல் தடுமாறி நின்ற தம் அன்பு சீடர்களின் அருகில் சென்று அவர்களோடு உறவாடி தமது உடனிருப்பை உணர்த்தும் இயேசு அன்பு குணப்படுத்தும் ஆற்றல் உள்ளது என்பதை அவர்களுக்கு விளக்குகின்றார். மும்முறை மறுதலித்த பேதுருவுக்கு தமது அன்பை 3 மடங்காக வெளிப்படுத்துகின்றார். அன்பு என்ற அடித்தளத்தில்தான் ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும் என்பது ஆண்டவரின் விருப்பம். ஆண்டவரின் விருப்பம் அன்பு மக்களை வழிநடத்துவதும் பேணி காப்பதும் உடனிருப்பதும் அன்பு கலந்த அர்ப்பணத்தின் வெளிப்பாடு ஆகும். பராமரிப்பதும் பாதுகாப்பதும் உயிரையும் கொடுப்பதும் நல்ல தலைவனின் தகுதிகளாகும். நாம் வாழும் இல்லங்களிலும் பங்கு மற்றும் சமுதாயத்திலும் இறை அன்பை நிறைவாய் வெளிப்படுத்தி வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. யூதர்கள் மற்றும் மத தலைவர்கள் தங்களுக்கு சாதகமாக சமய சமுதாய மற்றும் அரசியல் சார்பாக பலவித கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் உருவாக்கி பிரிவினையை பரவ விட்டிருந்தார்கள். இயேசுவின் சிந்தனைகளை சீடர்கள் மக்களுக்கு போதிக்கும் போது மக்கள் மனத்தெளிவுடன் வாழத் தொடங்கினார்கள். இதை விரும்பாத தலைவர்கள் சீடர்களுக்கு சிக்கல்களையும் தவிப்புகளையும் பெருகச் செய்தார்கள். தளரா மனதுடன் இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ்ந்த சீடர்களைப் போல தலைநிமிர்ந்து வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருவெளிப்பாடு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தூய யோவான் தமது திருக்காட்சி வழியாக மண்ணுலக மாந்தர்கள் வாழ்வு பெறும் பொருட்டு விண்ணிலிருந்து இறங்கி வந்து கொலை செய்யப்பட்ட ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து உலகு அனைத்தின் மீதும் அதிகாரமும் ஆட்சி உரிமையும் பெறுகிறார் என்பதை இவ்வாசகம் வழியாக விளக்குகின்றார். அவரே அரியணையில் வீற்றிருப்பவர். புகழ்ச்சியும் மாட்சியும் அவருக்கே உரியது என்று உணர்ந்து அவர் வழி வாழ ஆவன செய்யும் மனநிலையுடன் இவ்வாசகத்தை கேட்டு தியானிப்போம். திருப்பலி மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. அன்பு தந்தையே இறைவா, சீடர்கள் மத்தியில் காணப்பட்ட அவநம்பிக்கையையும் அச்சத்தையும் அகற்றி இன்னும் அதிக ஆற்றலுடன் பணி வாழ்விற்கு பயன்படுத்தியது போல அருள் வாழ்விற்கென தம்மை அர்ப்பணித்து வாழும் இறை பணியாளர்கள் ஒவ்வொருவரும் மனம் சோர்வுற்று தவிக்கும் போதெல்லாம் இயேசுவின் உடனிருப்பை உணர்ந்து ஊக்கத்துடன் பணி செய்திடும் ஆற்றலை அவர்களுக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. அரவணைத்து காக்கும் அன்பு தெய்வமே இறைவா, நாட்டில் காணப்படும் ஜாதி மத கலாச்சார பேதங்கள் மறைந்திடவும் கலக்கமுற்ற நிலையில் காணப்படும் மக்களிடையே இயேசுவின் அன்பு விதைக்கப்படவும் பலரும் சீடத்துவ வாழ்வில் இன்பம் காணவும் துணிவையும் நம்பிக்கையையும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. ஆட்சியும் மாட்சியும் நிறைந்த எம் அன்பு இறைவா, இவ்வுலக வாழ்வில் பெயரும் புகழும் பெற்று வாழ தமக்கென்று ஒரு சுயநீதி உருவாக்கி வாழும் மனிதர்கள் கடவுளின் நீதியை கண்டுகொள்ளவும் கருணை உள்ளம் உடையவர்களாக வாழ்ந்திடவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. மேலானவற்றை நாடச் சொன்ன எம் அன்பு இறைவா, மண்ணுலகு சார்ந்தவை மறுவாழ்வு தராது என உணர்ந்து விண்ணுக்குரியவற்றை நாடிடவும் உலக நாட்டங்களையும்
சுயநல இயல்புகளையும் விட்டுவிட்டு இயேசுவின் அன்பில் நிலைத்து இறை இயல்பு பெற்று வாழ்ந்திடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். 5வது மன்றாட்டு. மும்மடங்கு அன்பினால் வலிமை பெறச் செய்த எம் அன்பு இறைவா, பகைமை களைந்து இறைமக்கள் அனைவரும் சமத்துவத்திலும் சகோதரத்துவத்திலும் நிலைத்து ஒன்றிணைந்து வாழ்தல் வழியாக கடவுளின் அருளை நிறைவாக பெற்று வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.